Hey guys, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல முகல்ஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து நம்ம பார்த்திருக்கோம். நீங்க அதை பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக் வரைக்கும், அதாவது டெல்லி சுல்தான் வரைக்கும் நீங்க பார்க்கலனா கீழ ஹிஸ்டரின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல நீங்க செக் பண்ணுங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஸோ மொத்தம் முகல் டைனாசிட்டியில 6 மேஜர் கிங்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த முகல் டைனாசிட்டி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபர் வந்துட்டு டெல்லி சுல்தானோட லாஸ்ட் கிங்கான இப்ராஹிம் லோடியை வந்து டிஃபீட் பண்ணிட்டு இவர் வந்து இந்த கிங்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் டிஃபீட் பண்ண பேட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அப்புறம் இந்த முகல் டைனாஸ்டிலேயே 6 மேஜர் கிங்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒருத்தர் வந்துட்டு ஆண்டிருக்காரு. பட் மேஜரா பார்க்கும்போது இந்த 6 கிங்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அப்புறம் வந்து அவுரங்கசீப். ஸோ இவங்க எல்லாத்தையும் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரேட் முகல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த பாபர் வந்து ஆட்சி புரிந்த காலத்துல வந்துட்டு என்னென்ன பேட்டில்லாம் வந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், இதில் தான் வந்து வின் பண்ணி அவர் கிங்டமே வந்து அமைச்சாரு. அடுத்து வந்து பேட்டில் ஆஃப் கான்வா, பேட்டில் ஆஃப் சந்தேரி, பேட்டில் ஆஃப் காக்ரா. ஸோ இதெல்லாம் என்னென்ன பேட்டில் யார் கூட ஃபைட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்துட்டு அவர் வந்து 1530 வந்து இறந்துட்டாரு. நெக்ஸ்ட் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட சன்னான உமாயன். ஸோ உமாயன் வந்துட்டு 2 பேட்டில் வந்து ஃபைட் பண்ணாரு. எதுனா பேட்டில் ஆஃப் சாசாவும் பேட்டில் ஆஃப் கனாவுஜும். ஸோ இந்த 2 பேட்டிலுமே வந்து ஷெர்கானோட அவர் என்ன பண்ணிடுவார்னா தோத்துருவார். தோத்து 1540 வந்து அவர் கிங்டம் இல்லாத ஒரு ராஜாவா வந்து மாறிடுவார். அண்ட் அகைன் அவர் 1555 ஆட்சிக்கு வருவார். ஸோ அந்த ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ இவரை வந்து டிஃபீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெர்கான். ஷெர்கானை தான் ஷெர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் ஆட்சி புரிந்த அந்த காலங்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சூர் டைனாசிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணாரு, பேட்டில் ஆஃப் கனாவுஜ்ல வந்துட்டு ஹுமாயூனை டிஃபீட் பண்ணி இவர் வந்து 1555 வரைக்கும் ரூல் பண்ணார். இவருக்கு அடுத்த சன்ஸ் எல்லாமே சேர்ந்து 1555 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹுமாயூன் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரை டிஃபீட் பண்ணிட்டு மறுபடியுமே வந்துட்டு அவரோட கிங்டம்க்கு வந்து ராஜாவா வந்து வந்துருவார். ஸோ இவரு ஆட்சி புரிந்த அந்த காலங்களில் என்ன சொல்றாங்க, சூர் டைனாசிட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த ஷெர்ஷா அப்படின்றவரு ஜமீன்தார் குடும்பத்தை வந்து சார்ந்தவரா இருந்தாங்க. இவர் பிறக்கும் போது இவருக்கு வந்து ஃபரேட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. பட் இவர் வந்துட்டு ஒரு வாட்டி ஒரு டைகரை வந்து கில் பண்ணுவாரு. சோ அதுல இருந்து அவருக்கு வந்து ஷெர்கான் அப்படின்ற டைட்டில் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் இவரோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்கான்ஸோட நோபல், ஒரு நல்ல ஒரு ரிச்சான பர்சனான ஆசான் சூரி அப்படின்றவரு. ஸோ இவர் வந்து பீகார்ல இருக்க சசாராமோட ரூலரா வந்து இருந்திருக்காரு. ஸோ எப்போ வந்து இந்த ஷெர்கான் வந்துட்டு இந்த ட்ரானை வின் பண்ணி ட்ரானுக்கு வந்தாரோ அதுல இருந்து அவரை வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிக்கிட்டாரு. ஸோ இருந்த எல்லா ஆப்கான்ஸ்லயுமே இவர் வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருந்தனால இவரை வந்து சீஃப் ஆஃப் ஆப்கான்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இவருக்கு இருந்த அந்த படை பலத்திலையும் இவருக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் நாலேஜாலையும் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ராஜ்புட் ரூலர்ஸை வந்துட்டு வீழ்ச்சி அடைஞ்சாரு. மால்வாஸ்லாம் வந்துட்டு இவர்கிட்ட ஃபைட் பண்ண முடியாமலே வந்துட்டு தோத்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு மீஷ்வாரோட ரூலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எந்த விதமான ஃபைட் பண்றதுக்கு எந்த விதமான எஃபெக்ட்டுமே எடுக்காம தானாவே வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா இவர்கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. ஸோ இவருக்கு அடுத்து என்ன பண்ணாருன்னா இவர் வந்து கலிஞ்சாரை வந்து கேப்சர் பண்றதுக்காக போகும்போது அதுல ஃபெயில் ஆயிடுவாரு. ஸோ அதுல வந்து இவருக்கு வந்து கன் ஷூட் பட்டு இவர் என்ன ஆயிடுவாருன்னா 1545 வந்து இறந்துருவாரு. இவருக்கு அப்புறம் இவரோட செகண்ட் சன்னான இஸ்லாம் ஷா அப்படின்றவர் வந்து ரூலுக்கு வருவாரு. இவர் வந்து 1553 வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க. இவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலயே வந்து இறந்துட்டனால அதுக்கப்புறம் யார் வரலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா உமாயன் வந்து உள்ள வந்து டிஃபீட் பண்ணிட்டு அவர் மறுபடியும் வந்துட்டு ராஜாவா வந்து மாறிடுவாரு. ஸோ இப்படிதான் வந்துட்டு இந்த ஷெர்ஷாவோட ஆளுகை வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஷெர்ஷா வந்து ஆளுகை பண்ணும்போது அவர் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவர் வந்து ஹுமாயூனை அட்டாக் பண்ணி அதை வந்து வாங்குற அந்த இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கும் போது இவர் என்ன பண்ணுவார்னா கிஸ்கான் அப்படின்றவர் வந்துட்டு பெங்காலோட கவர்னரா வந்துட்டு இவர் வந்து வச்சுட்டு வந்திருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பெங்கால ரூல் பண்ண சுல்தான் முகமது அப்படின்றவரோட பொண்ணை வந்துட்டு இந்த கிஸ்கான் வந்து என்ன பண்ணுவார்னா கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருவாருன்னா அவரு தான் அந்த இடத்துக்கே வந்து ராஜா அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஷெர்ஷா வந்து ஹுமாயூனை டிஃபீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கேள்விப்படுவார். கேள்விப்பட்டோன்னு இவர் என்ன பண்ணிருவாருன்னா அவர் உடனே வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க
அந்த கெர்ஸ்கானை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து சொல்லிடுவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தரை வந்து ரூலரா வைக்கும் போது அவங்க தான் அந்த இடத்துக்கே வந்து ஓனர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படின்றனால இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார். அதாவது எல்லாத்துக்கும் இவரோட கிங்டம் தான், இவரோட கவர்மெண்ட் தான் வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து என்ன பண்ணாருன்னா இந்த ஷெர்ஷா வந்து மாத்தினாரு. அப்புறம் டெல்லி சுல்தான்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாரு. இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்து அந்த வில்லேஜ் ஹெட்மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. அந்த ஏரியால ஏதாவது காணாம போச்சு, அந்த ஏரியால ஏதாவது ப்ராப்ளம் யார் வந்து ரெஸ்பான்சிபிள்னா அந்த வில்லேஜ் ஹெட் தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவங்களும் வந்துட்டு அந்த காரியங்களை வந்து ரொம்ப ஈடுபாடோட என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலைகளை எல்லாத்தையுமே, அதாவது அவங்க ஏரியாவை அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்துக்கிட்டாங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாம அவரு விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து கான்சென்ட்ரேட் பண்றவரா இருந்தார். ரொம்ப அவங்க மேல வந்து கன்சர்ன் உள்ளவரா வந்து இருந்தார். ஸோ இவரு வந்து என்ன நம்பினாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயி வந்து சீர்குலைஞ்சு போனா ராஜாவே வந்து சீர்குலைஞ்சு போயிடுவாரு அப்படின்றத வந்து ரொம்ப பிலீவ் பண்ண பர்சனா வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்மிஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது எந்த விதத்துலயும் கிராப்ஸ் எதுவுமே வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கன்சர்னா வந்து இருந்தாரு. அண்ட் இவர் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு ரெவன்யூ சிஸ்டம் வந்து கொண்டு வந்தார். என்னன்னா லேண்டு அவங்களோட அந்த ஏரியா அந்த அங்கே எவ்வளோ ஃபர்டிலிட்டி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ வந்து கொண்டு வந்தார். சில இடத்துல பார்க்கும்போது ஜமீன்தாரும் ஜாகீர்தார் அந்த சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இன்னும் சில இடத்துல என்னன்னா எவ்வளோ கிராப்ஸ் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் போர்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் ரெவன்யூ சிஸ்டம் வந்து இந்த ஷெர்ஷா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவர் விவசாயிகள் மேலே மட்டும் கன்சர்னா இல்லாமல் இன்னும் என்ன கன்சர்னா இருந்தாரு பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் மேலயும் ரொம்ப கன்சர்னா இருந்தாரு. சோ இவர் என்னன்னா ட்ரேடர்ஸ் கிட்ட வந்து டாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ள வரதுக்கான என்ட்ரி டாக்ஸையும் இங்க சேல் பண்றதுக்கான டாக்ஸ் ரெண்டு மட்டும் தான் அவர் வந்து கலெக்ட் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கோல்டு, சில்வர், காப்பர் இந்த காயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மெட்டல் கண்டென்ட்டை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாரு. ஸோ இதனால வந்து ட்ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த கரன்சி இவர் கொண்டு வந்த கரன்சி சிஸ்டம் தான் முகல் பீரியட் ஃபுல்லாவும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த கரன்சி சிஸ்டம் தான் ஒரு பேஸாவும் வந்து இருந்திருக்கு. இந்த ட்ரேட் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, ட்ரேட் நல்லா நடக்கணும்னு என்னன்னா ரோடு எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரோடு எல்லாத்தையும் பழைய ரோடெல்லாம் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாரு. புது ரோடெல்லாம் வந்து இவர் போட ஆரம்பிச்சாரு. ஸோ இவர் என்னன்னா கிரேட் ட்ரங்க் ரோடு, அதாவது இண்டஸ்ல இருந்து பெங்கால் வரைக்கும் போற அந்த ரோடை வந்து ரிப்பேர் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு குஜராத் சீ போர்ட்ல இருந்து ஹாக்ரா அப்புறம் வந்து ஜாத்பூர் இதை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ரோடை பில்ட் பண்ணாரு. நெக்ஸ்ட் வந்து லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் கனெக்டிவிட்டி ரோட வந்து இவர் பில்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்ரேட் நடக்கும்போது இந்த ரோட்ஸ்ல போயிட்டு வர இடத்துல சைட்ல வந்து என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா சராஹிஸ் அப்படின்றத வந்து பில்ட் பண்ணாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி. இந்த மாதிரி ட்ரேடுக்கு போறவங்க அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த வந்து கட்டி வச்சாரு. ஸோ அதனால ட்ரேடுக்கு வரவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சாரு. அண்ட் அது மாதிரி அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால அதை சுத்தி என்ன ஆச்சுன்னா growth வந்து நடக்க ஆரம்பிச்சு. சிட்டிஸ், டவுன்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரெஸ்ட் ஹவுசஸ்க்கு சுத்தி வந்து டெவலப் ஆக வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அவர் நல்ல ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்காரு. ரெண்டாவது வந்துட்டு அவர் விவசாயிகள் மேலே ரொம்ப கன்சர்னாக இருந்திருக்காரு. அடுத்து ட்ரேடர்ஸ் மேலேயும் ரொம்ப கன்சர்னாக இருந்துட்டு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து கஷ்டப்படுறவங்க மேல வந்து ரொம்ப அக்கறை காய்ச்சவரா இருந்தார். என்னன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து உதவி தொகையா வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கொடுத்துட்டே வந்து வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அப்புறம் வந்து சூனி டிவோட்டியா வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து எந்த விதத்திலயும் வந்துட்டு அவரோட நீதியை வந்து பயாஸ்டா இல்லை. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க யாரு பெரிய பிரபுவா இருந்தாலும் சரி, அவரோட சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவர் வந்து கரெக்டா அதுக்கு என்ன தண்டனையோ அதை வந்து கொடுக்கிறவரா வந்து காணப்பட்டாரு. இது மாதிரி ஜமீன்தாரா இருந்தாலும் பெரிய பெரிய பிரபுக்களா இருந்தாலும் அப்புறம் நிறைய தீவ்ஸ், ராபர்ஸ் இது மாதிரி அவர் வந்து எல்லார் மேலேயுமே வந்து இன்டென்ஸா பனிஷ்மெண்ட், ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தனால அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான எஃபெக்டிவான லாவை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவர் மொத்த எம்பையர்லயும் வந்து வந்திருக்காரு.
அடுத்து வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அது அவரோட நிதி நிர்வாகம். அதாவது அக்பர் அதுக்கப்புறம் தொடர்மாறு அவங்க காலத்துல இருந்த அந்த நிதி அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ரொம்பவே பிரைஸ் பண்ணாங்க. பட் அந்த நிதி நிர்வாகம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷெர்ஷா அவரு பில்ட் பண்ண அந்த நிதி நிர்வாகத்துல இருந்து தான் இவங்களோட நிதி நிர்வாகம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து ரொம்ப சின்ன காலங்கள் தான் வந்து ரூல் பண்ணனால இவர் பெரிய சிட்டிஸோ பேலஸோ எதுவுமே வந்து கட்டல. இவர் வந்து ஒரு வேர்ல்டு சிட்டியை வந்து டெல்லியில வந்து கட்ட ஆரம்பிப்பாரு. பட் அதை வந்து லேட்டரா என்னன்னு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா பூரண குவேலா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓல்டு ஃபோர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் இவர் அவரோட கல்லறையான அந்த இதையே வந்துட்டு இவர் வந்து சாஸ்ட்ராம்ல வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா பில்ட் பண்ணி வந்து வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஷெர்ஷா வந்து ஆண்ட காலத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் வந்து விவசாயிகள் மேல வந்து நல்ல கன்சர்ன் உள்ளவரா இருந்திருக்காரு, ட்ரேடர்ஸ் மேல கன்சர்ன் உள்ளவரா இருக்காரு. அப்புறம் வந்து நிதி நிர்வாகத்தையும் வந்து இவர் தான் வந்து பில்ட் பண்ணவரா வந்து காணப்படுறாரு. ஸோ இவருக்கு அப்புறம் தான் இவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இவரோட சன் வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாவே வந்து இந்த சூர் டைனாசிட்டி வந்து இல்லாம போயிடுச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா உமாயன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து உமாயன் வந்து என்ன பண்ணிட்டாரு, பேக் டு த ஃபார்ம் வந்து வர்றதுக்காக என்ன பண்றாருன்னா வாத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த ஷெர்ஷா வந்து 1545 இறந்தாரு. இவருக்கு அப்புறம் வந்த எல்லா கிங்ஸுமே வந்துட்டு ரொம்ப வீக்கானவங்கன்றனால 10 வருஷம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. ஸோ இதெல்லாமே ஹுமாயூன் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஹுமாயூனை வந்து எதில் டிஃபீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனாவுஜ் அந்த பேட்டில் டிஃபீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியாவில் போய் வந்து இருந்தார். ஸோ அப்புறம் அந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவார்னா பர்ஷியன் ட்ராப்ஸ் அந்த படைகளை கூட்டிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டு அங்க வந்து ஃபைட் பண்ணுவார். அங்க ஃபைட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா கண்டாரையும் காபூலையும் என்ன பண்ணிடுவார்னா கேப்சர் பண்ணிடுவாரு. ஸோ இந்த கேப்சர் பண்ண ஏரியாஸையும் இவர் வந்து ரொம்ப சமாதானமா வந்து இவரால் வந்து ஆட்சி புரிய முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரோட பிரதர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்க பிரதர்ஸ்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க பிரதர்ஸ் எல்லாமே வந்து ஹுமாயூன் கூட வந்துட்டு காம்ப்ரமைஸ் வந்து ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்க இப்படி அங்கே நடந்துட்டு இருக்க டைம்ல தான் இந்த சூர் டைனாசிட்டியான ஷெர்ஷாவோட டைனாசிட்டி என்ன ஆச்சுன்னா எல்லாமே வந்து உடைய வந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி உடையுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹுமாயூன் என்ன பண்ணிட்டாரு, ஈஸியாக உள்ள வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து டிஃபீட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ ஹுமாயூனோட படை வந்து அப்ரோச் பண்ணும்போதே ஆப்கான்ஸ் எல்லாமே என்ன ஆயிட்டாங்கன்னா ஓட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ என்ன ஆயிட்டாரு, இவர் பேக் டு த ஃபார்ம் இவரே வந்துட்டு அந்த டெல்லியை வந்து கேப்சர் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோ இதுவாக கேப்சர் பண்ணாலும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா ரொம்ப நாள் வந்து அதை வந்து ஆள முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆயிடுவார்னா டெல்லியில ஃபோர்ட்ல இருக்கிற ஒரு லைப்ரரியில இருந்து அவர் அந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து என்ன பண்ணிடுவார்னா விழுந்து அவர் வந்து என்ன பண்ணிடுவார்னா இறந்து போயிடுவார். ஸோ லேண்ட் போலே அப்படின்றவங்க அவங்க கலர்ஃபுல் வேர்ட்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் வந்துட்டு வாழ்க்கையில முழுவதும் தவறி விழுந்த மாதிரி வாழ்க்கையை விட்டே வந்து தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஸோ ஹுமாயூன் வந்து 1555 ஆட்சிக்கு வருவாரு. 1556 என்ன ஆயிட்டாருன்னா அவரு இறந்து போயிட்டாரு. ஸோ ஒரு வருஷம் தான் வந்து ஆட்சி வந்து இவர் பிரிஞ்சிருப்பாரு. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்பர் வருவாங்க. ஸோ அக்பரை குறிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவோட மெட்டீரியல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்க, அதுல உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.